2012 நடந்த சௌஜன்யா கொலை வழக்கு. சௌஜன்யா ஒரு 17 வயசு பொண்ணு. இந்த கோவில் குடும்பத்தோட காலேஜில் தான் படிக்கிறாள். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போகும்போது காணாமல் போயிடுறா. அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷம் தூரத்தை கடந்து போகிறாங்க. அப்போ நடந்து போகிற வழியிலேயே அவங்களோட சொந்தக்காரங்களே சில பேரை பார்க்குறாங்க. சொந்தக்காரங்களை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நேரம் எடுக்கும் போல இருக்குது. அந்த 10 நிமிஷம் நேரத்தில் தான் அவங்க காணாமல் போகிறாங்க. 4 மணிக்கு வர வேண்டிய பொண்ணு 6 மணி வரைக்கும் வரலன்னொன்னே பதறி அடித்து போய் அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த ஊர்க்காரங்களாம் கூட்டிகிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வழக்கம் போல் போலீஸ் என்ன சொல்லுவோம்மா, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்படி வரும் கிடைக்கலன்னா திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் அந்த பொண்ணு பொணமாக தான் கிடச்சா. இந்த பொண்ணோட துப்பட்டா அவளோட ஐடி கார்டை வச்சு பின்பக்கம் கட்டி போட்டு அவளை பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் பற்றின முழு டீட்டெயில்ஸ் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவளை எப்படி கொலை பண்ணால் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்கள் மனசு ரொம்பவே வலிக்கும். இவ்வளோ கொடூரமான கொலை இது. இந்த கொலையோட தன்மையை பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிடும், இது ஒருத்தருப்பான கொலை இல்லை, இது ஒரு கூட்டு பாலியல் வன்முறை. சந்தோஷ் ராவ்னு ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆளை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. ஆனால் அவன் தான் கொலை பண்ணான்னு ஒரு எவிடன்ஸ் கூட போலீஸ்கிட்ட இல்லை. இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்னென்னா, சந்தோஷ் ராவால் ஒரு பெண்ணோட உடலுறவு வச்சுக்க முடியாத அளவுக்கு ஃபிமோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்திருக்கு. ஒரு பெண்ணோட உடலுறவே வச்சுக்க முடியாத வியாதி இருக்கிறவன் ஒரு பொண்ணை எப்படி பாலியல் வன்முறை பண்ணியிருக்க முடியுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. தாங்க நம்ம ஊர் போலீஸு. சரி, கொலை பண்ணவன் யார் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது.